சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். தேவையில்லாத பேப்பர்களை நம்மளே வீட்டில் இப்படி எரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டில் உட்காந்து பாவம் அவங்க எரிக்கிற வேலை மிச்சமாயிடும். இது இந்த வேஸ்ட்டு இதில் வரக்கூடிய மிச்சமாகக்கூடிய அந்த கறி நல்ல உரமாயிடும், செடிகளுக்கு அருமையான உரமாயிடும். அதனால் இதை நீங்களே இப்படி எரிச்சிட்டிங்கன்னா காலையில் குளிர் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டோட தலைவலியை குறைச்ச மாதிரி ஆச்சு. ஏன் செய்யக்கூடாது? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், ஏன் செய்யக்கூடாது? நம்ம செய்யாமல் யார் செய்யறது? அரசாங்கம் பாவம் என்ன பண்ணும்? அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அதில் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? தினம் 80 டன்னு குப்பையை கொண்டு போய் திருப்பூர் மாநகராட்சியில் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்களாக இருந்தாலும் சரி மண்டையை பிச்சுட்டு தெருவாக தெரிய வேண்டியது தான். உலகத்தில் அந்த ஆண்டவனால் கூட அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது, வாய்ப்பில்லை. 80 டன்னு குப்பை டெய்லியும் போடுறோம், சர்வசாதாரணமாக போட்டு எல்லாம் தூக்கி நாசம் பண்ணிடுறோம். ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி வீசிட்டு போயிடுறோம், ஒரு பாட்டிலை குடித்தா எரிஞ்சிட்டு போயிடுறோம், ஒரு ஒரு காய்கறி வாங்கினா மிச்ச காய்கறி தூக்கி ரோட்டில் போட்டு போயிடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். சர்வநாசமும் நம்மளே பண்ணி போட்டு கடைசியில் அரசாங்கம் சரியில்லை, குப்பையில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொட்டுறாங்க, உங்கள் வீட்டில் கொட்டுறாங்கன்னு ஒவ்வொரு வீதிகளையும் பாருங்கள். ஒவ்வொரு வீதிகளையும் தயவு செய்து உங்கள் வீதிகளை சுத்தமாக, எந்த வீதிகள் உங்கள் வீடுகளில் வசிக்கக்கூடிய இடங்களில் எவர் ஒருவர் சுத்தமாக தன்னுடைய தெருவை தன்னுடைய வீட்டை வச்சுருக்க மாதிரி தெருவை வைக்கலையோ அவர்தான் இந்த தேசத்துடைய முதல் எதிரி. அவர்தான் இந்த மானுட சமுதாயத்தின் முதல் எதிரி. அவர்களுக்கு தான் நானெல்லாம் ஒரு அமுராபி மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான தண்டனை கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? அரசாங்கம் ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை, மக்களை எடுத்து அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியறதில்லை. ஆனால் நம்ம அதுக்கு அதான் திடமான ஒரு தைரியம் வேணும், தைரியமாக சொல்லணும். இப்படி தான் செய்யணும்னு அரசாங்கம் கட்டாயம் சொல்லித்தாகணும், செய்ய பார்க்கணும், வான் பண்ணணும். ஒத்து வரலையா அவங்க வீட்டில் கரண்ட்டு கட் பண்ணு, தண்ணியை கட் பண்ணு, மெல்ல வலிக்கு வருவாங்க. 4 வீட்டில் செஞ்சால் எல்லோரும் சரிவாயிடுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? சரியாக முறையாக கையாள ஆரம்பிச்சிடுவாங்க. பயம் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு இது தார்மீகமான அச்சம் கண்டிப்பாக வரத்தான் செய்யணும். அன்றைக்கெல்லாம் இருந்தாங்க, நம்ம ராஜராஜ சோழன் முதற்கொண்டு எத்தனையோ பேர் இந்த தேசத்தை ஆண்டிருக்காங்க, அசோகர் முதற்கொண்டு. ஆனால் அவங்க எல்லாம் சந்திக்காத பிரச்சனையாது, காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. அவங்க எப்படி சரி பண்ணாங்க? ஏன் நம்மளால் சரி பண்ண முடியல? கொஞ்சம் யோசனை பண்ணால் வேலை முடிஞ்சது. அதனால் இதுக்கு காரணம் 90% மக்களாகிய நாம். ஏன்னா 45% குப்பை தாவர கழிவு, அப்புறம் பிளாஸ்டிக் கழிவு நம்ம தனியாக எடுத்துடலாம், அப்புறம் இரும்பு கழிவு தனியாக எடுத்துடலாம், அப்புறம் மர சாமான கழிவு தனியாக எடுத்துடலாம், அப்புறம் வீட்டு கட்டிட பொருள்கள் கழிவு நம்ம தனியாக எடுத்துடலாம். இத்தனையும் எடுத்து போக மிச்சம் பார்த்திங்கன்னா மருத்துவ கழிவு, அசாடஸ் மெட்டீரியல் சொல்லக்கூடிய மருத்துவ கழிவு, ப்ளஸ் எதுவுமே செய்ய முடியாத கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் திங்ஸ், இந்த மாதிரியான பொருள்களுடைய கழிவு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அதை சரி எடுத்து கொடுத்தாச்சுன்னா, அரசாங்கத்துக்கு தனியாக பிரித்து கொடுத்தாச்சுன்னா 100%லிருந்து 90% நம்ம பிரச்சனையை சரி பண்ணிடுறோம். 10% தான் அரசாங்கத்திட்ட கொடுக்குறோம். அப்போ அரசாங்கம் வெகு விரைவாக அதை சரி பண்ண முடியும். அதை எப்படி சரி பண்ண முடியுமோ சரி பண்ண முடியும், அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. நாம் இதை செய்யாத வரைக்கும் அரசாங்கத்தை எடுத்து போராடுவதாலேயோ, அரசாங்கம் செய்கிறது சரியில்லைன்னு சொல்கிறதாலேயோ அர்த்தமே இல்லை. குப்பை பிரச்சனைக்கு தீர்வு நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஆரம்பிக்காமல் அரசாங்கத்திட்ட போய் நின்னோம்னா அரசாங்கம் ஒன்றுமே செய்ய இயலாது. பாருங்கள், இந்த சாம்பல் வந்தாச்சு, இந்த சாம்பலை காய வச்சு பாருங்கள் எத்தனை செடிகள் வளர்த்திட்ருக்கோம் பாருங்கள், அற்புதமாக வளர்த்திட்ருக்கோம் பார்த்தீங்களா? இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சாம்பல் தான் உரம், யூரியா. அற்புதமாக வளருது பாருங்கள், இல்லையா? இந்த யூரியா அற்புதமாக வளருது, இல்லையா? ஆக பிரச்சனைகளை நாம் தீர்த்தோம் என்று சொன்னால், பெருமளவு தீர்த்தோம் என்று சொன்னால், அரசாங்கமும் தன்னால் இயன்ற அளவு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான உதவிகளை செய்யும். அதை செய்யாதவரை அரசாங்கத்தை குறை சொல்வதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகம் இன்றைக்கு அமைதி வேணும்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த குப்பை பிரச்சனையாவது தீர்க்கப்படணும். இது தீர்க்கப்பட்டால் தான் உலக அமைதி சேரும். ஆக உலக அமைதிக்கு வித்து நீங்கள் தான், நாம் தான். நம்ம வீட்டிலேருந்து உலக அமைதியை ஆரம்பிப்போம். குப்பைகளை இப்படி முறையாக பிரிப்பதன் மூலமாக நாம் இந்த உலக அமைதிக்கு வித்திடுவோம். நல்லதை விரும்பும் முருகானந்தன்.